Hello friends, welcome back to our channel Blue Feather Clothing and Designing. 3 lines saree வந்து போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் சும்மா ரஃபாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த ஷேப்பில் வந்து போட போகிறோம். அதை வந்து இல்லை ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக எப்படி வந்து போடுறதுன்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து கார்பன் ஷீட் உங்களுக்கு தெரியும். எல்லோ கார்பன் ஒயிட் கார்பன் சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கார்பன் ஷீட் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கார்பன். ஓகேங்களா? ஒயிட் கார்பன்லேயும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கார்பன் ஷீட் இருக்கு இல்லையா, அதை இப்படி வைக்கணும். பாருங்க, பேக் சைடு வைக்கணும். பேக் சைடு வச்சுட்டு இந்த நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும், கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துல வந்து டிசைன் வரணும், நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 4 சைடு என்ன பண்ணுறோம், நம்ம குண்டூசி இருக்கு இல்லையா, அது குத்திக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குண்டூசி பஞ்ச் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பண்ணுறனால பண்ணலாம். ஃபுல் ஒர்க்குமே வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த ஃபுல் ஷீட் இருக்கு இல்லையா, ட்ரேசிங் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் ஷீட்லேயும் நீங்கள் வந்து யூனிக் மாதிரி வரைஞ்சி அதில் ஃபுல்லாக இதே டிசைனில் ட்ரா பண்ணி பண்ணுறனால பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணுறனால பண்ணலாம். ஓகேங்களா? இது ஈஸி மெத்தட். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு பஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பென்னு, இதுலேயே வந்து இங்கு ஃபுல்லாக காலியான பெண்ணாக தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் என்கிட்ட அந்த பென் இல்லை, அதனால் இப்படி என்ன பண்ணேன், இதுலேயே வந்து போடுறேன். பார்த்துக்குங்க, நல்லா ஸ்டிஃபாக வந்து பஞ்ச் பண்ணிக்கங்க. இன்னும் பஞ்ச் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சி இன்னும் 2 பஞ்ச் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த மாதிரி பின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா வந்து இது லூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைடுமே ஒரே மாதிரி கொண்டு போகணும். ஆக்சுவலாக வந்து இது ஓவர் ரைட்டிங் வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் உங்களுக்கு என்னன்னா டிசைனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் இங்கு காலியான பென் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸி. பிகினர்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி பென் எடுங்க. ஓகேங்களா? எனக்கு இது வரைக்கும் போகுது. இதில் ஜஸ்ட் டிசைன் தான், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் விழுந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி காட்டுறேன். தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு லைட்டாக தெரியுதான்னு தெரியல, பட் வந்து நல்லா தெரியுது. ஓகேங்களா? நான் அது மேலேயே ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பென்சிலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன். இந்த பென்சில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் போகிறக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பட் அந்த பென்சில் வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகாது. ஷார்ப் எட்ஜுக்கு ரொம்ப வந்து யூஸ் ஆகாது அந்த பென்சில். இந்த பென்சில் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைனில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுறது, நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து காட்டியிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். அப்பப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் அப்படி தான். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.